ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய குரு அதிசார பயிற்சி. அதாவது இந்த வருஷம் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் கரெக்டாக 48 நாள். அந்த 48 நாளில் குரு அதிசாரத்தில் போகிறோம். அதிசாரம்னா என்ன? இப்போ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசி இல்லாமல் கடக ராசிக்கு வர்றார். கடக ராசியில் வந்து இந்த 48 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி மிதுன ராசிக்கு என்டர் ஆவார். அதுதான் குருவுடைய அதிசார பயிற்சி. ஸோ இதனால் பல பேர் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் ஏற்படும், ஒரு சில பேருக்கு தீய மாற்றங்களும் ஏற்படும். அது என்னங்க தீய மாற்றம் என்ன அப்படின்னா, குரு பகவான் யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அவங்களுக்கு நல்லது நடக்குங்க. இப்போ அதே காலகட்டம் சில பேருக்கு குரு சப்போர்ட் இருக்காது. ஏன்னா குரு வந்து சில பேருக்கு மறைவு ஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கும். ஸோ சுப கிரகம்னு சொல்கிறது தான் குரு பகவான். ஜோதிட சாஸ்திரத்தில் ஒருத்தருக்கு முழுக்க முழுக்க நல்லது மட்டுமே பண்ணணும் அப்படின்னா அது குரு பகவான் ஒருத்தரால் தான் முடியும். அவர் தான் ஜோதிட சாஸ்திரத்திலேயே முழுக்க சுபகிரகம். ஸோ அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள் நடக்காது. ஸோ அதனால் இந்த 48 நாள் யாரெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கணும். இப்போ இதில் முதன்மையானது சொல்லறது யாருக்கு அப்படின்னா சிம்ம ராசி, அதே மாதிரி சிம்ம லக்னக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருக்கும் இந்த 48 நாட்கள். காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் எங்கே போகிறார் அப்படின்னா உங்களுடைய மறைவு ஸ்தானம் 12ஆம் வீடு விரய பாவம். இந்த விரயஸ்தானத்தில் குரு பகவான் கரெக்டாக இந்த 2 மாதம் இருப்பார். ஸோ அப்போ வந்து விரயம் அதிகரிக்கும். குரு பகவான் எங்கே வராரோ அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் வளர்த்து விடுவார், பார்த்து விடுவார்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து குரு பகவான் விரயஸ்தானத்துலேருந்து உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்ப்பார். 6ஆம் வீடுனா என்னங்க அப்படின்னா நோய், கடன், வம்பு, வழக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சிம்ம ராசிக்காரங்க அதே மாதிரி சிம்ம லக்னக்காரங்க இந்த 48 நாட்கள் ரொம்ப உஷாராக இருக்கும். தேவையில்லாமல் ஒரு கடனை போய் வாங்கி மாட்டிக்கக்கூடாது. அதே மாதிரி உடல் சார்ந்த விஷயத்துலையும் கவனம் தேவை. உடம்புல ரொம்ப கவனமாக அக்கறை எடுத்து கவனமாக பார்த்துக்கணும். வெளியில் போகிறீங்க, சும்மா வந்து ஏதோ சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு உணவை எடுத்து எதிர்பாராத ஏதாவது ஒரு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு. ஒன்றும் இல்லை, வெளியூர் போகிறீங்க, தண்ணி மாற்றி குடித்தாலே டக்குன்னு ஜலதோஷம் பிடிச்சிடும். இந்த மாதிரி வந்து உடம்புல வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இந்த 48 நாட்கள். இது எல்லாருக்குமே இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு பொதுவான விஷயம். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கும் சாப்பிட்ற விஷயங்கள் முதற்கொண்டு. ஸோ அந்த மாதிரி உடல் நலத்தை கவனமாக இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாமல் பிரச்சனைகளுக்கு எதுவும் போய் மூக்க நீட்டிடக்கூடாது. ஏன்னா இதே காலகட்டத்தில் தான் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு பகவான் விரய பாவத்திலிருந்து 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் வளர்த்து விடுவார். ஹெல்த்து, கடன், வம்பு வழக்கு, தேவையில்லாத சிக்கல், இதை எல்லாத்தையும் குரு பகவான் கோத்து விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் இந்த 48 நாட்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்க ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது யாருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களும் ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன் இப்போ தனுசை பொறுத்த வரைக்கும் குரு எங்கே போகிறார் அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் இந்த 48 நாட்கள் இருப்பார். அது என்ன அஷ்டமஸ்தானம் அப்படின்னா உங்கள் ராசிலேருந்து 8ஆம் வீடு, அவ்வளோதான். ஸோ அந்த ராசிலேருந்து 8ஆம் வீடு தான் அஷ்டமம் அப்படின்னு சொல்லுது. குருவோடைய அதாவது இது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு யார் அப்படின்னா ராசி அதிபதியே குரு. அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா அவரே அஷ்டமஸ்தானத்தில் போய் மறைகிறார். ஸோ அப்போ வந்து ராசி அதிபதியே அஷ்டமஸ்தானத்தில் போய் மறைகிறதுனால இங்கே எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளாக இருந்தாலும் டக்குன்னு முடியாது, தடைகள் அதிகமாக வரும். நீங்கள் நம்ம டக்குன்னு ஒரு காரியம் எடுத்து ஜெயிச்சிடலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோன்னா நடக்காது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப உஷாராக பார்த்து. அது மட்டும் இல்லாமல் அஷ்டமம் அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய பாவம். ஸோ இது அஷ்டமஸ்தானத்தில் குருவே போய் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வை எங்கே விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரய பாவத்தையே குரு பகவான் பார்ப்பார். இப்போ விரய பாவத்தை 5ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்கறதுனால விரயம் அதிகரிக்கும். தேவையில்லாத செலவு, வெட்டி செலவு அதிகமாகும். யாரையாவது நம்பி பெரிய அமௌண்ட் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் திரும்ப வராது. இந்த காலகட்டம் யாராவது கடன் வந்து கேட்டாங்கன்னா கூட பெரிய அமௌண்ட்டு கொடுக்காதீங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து தேவையில்லாமல் ஏதாவது சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு நகையை கூட இரவல் எதுவும் கொடுக்காதீங்க. ஏன்னா பல பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி கன்சல்டேஷனில் சில பேர் இதையும் ஒரு கேள்வியாக இப்போ கேட்குறாங்க.
நான் என்னோட சொந்தக்காரங்களுக்கு நகையை கொடுத்தேன், திரும்ப வரமாட்டேங்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் குறிப்பாக பண்ணாதீங்க. இந்த 48 நாட்கள் பணம் கொடுத்தாலும் சரி, நகை கொடுத்தாலும் சரி, திரும்ப வராது. அதை உறுதியாக எழுதிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா குரு பகவான் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு அஷ்டமஸ்தானத்திலிருந்து. ஸோ அதனால் விரயம் அதிகரிக்கும். தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க ஹெல்த்தில் ரொம்ப உஷாராக இருக்கும். ஏன்னா உடல் ரீதியான விஷயத்துக்கும் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை அமையலாம். காரணம் என்னென்னா ராசி அதிபதியும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய உடம்புக்காகவே செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயங்கள் வெளியிலலாம் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பார்த்துப்போங்க. ஸோ தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டம். அதுக்கு அடுத்தது யாருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக கும்பராசி கும்ப லக்னக்காரங்க ரொம்ப உஷாராக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீடு. 6ஆம் வீடுனா சத்ருஸ்தானம் சொல்லுவோம். நோய், கடன், வம்பு, வழக்கு இதெல்லாம் குறிக்கக்கூடியது தான் 6ஆம் வீடு. இந்த 6ஆம் வீட்டிலே குரு பகவான் வந்துட்டார். அவரும் சும்மா வரல, உச்ச ஸ்தானத்தில் முழு பவரில் இருக்கார். 6ஆம் வீட்டில் பொதுவாகவே ஒரு கிரகம் வலுத்து இருக்கக்கூடாது. வலுத்து இருக்கும்போது தான் சிக்கல் ரொம்ப பெருசாக போகும். அப்போ 6ஆம் பாவத்தில் இப்போ குரு வலுத்து இருக்கார் அப்படின்னா இந்த 48 நாட்கள் கும்பராசி கும்ப லக்னக்காரங்க உடம்புல ரொம்ப கவனம் எடுத்துக்கும். சாப்பாட்டு விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹோட்டல் சாப்பாடெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி கடன், இந்த காலகட்டத்தில் புதுசாக ஏதாவது கடன் வாங்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன கடன் பெரிய கடனாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கும். ஏன்னா 6ஆம் பாவத்தில் குரு உச்சகதியில் இருக்கார். ஸோ அதனால் கடன் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கும். உடல் சார்ந்த விஷயங்களும் உஷாராக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைக்கு போகாது. ஏதாவது போனீங்கன்னா அதன் மூலிமா வம்பு, வழக்கு, ஏதாவது கோர்ட்டு கேஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. ஈவன் சோஷியல் மீடியாவில் கூட தேவையில்லாத போஸ்ட் எதுவும் போடாது. ஸோ இந்த 48 நாள் ரொம்ப உஷாராக இருக்கும். ஏதாவது ஜஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் யாரையாவது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது கமெண்ட் போட, அதனால் ஏதாவது ஃப்யூச்சரில் அதன் மூலிமா ஏதாவது கோர்ட்டு கேஸ் ஏதாவது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப உஷாராக இருங்க. தேவையில்லாத உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் மூக்க நுழைக்க வேண்டாம். கும்பராசி கும்ப லக்னக்காரங்க ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கும். ஏன்னா 6ஆம் வீடு தான் சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். கூடவே இருக்கிற உங்களோட ரொம்ப நாள் ஃப்ரெண்டே திடீர்னு பெரிய எதிரியாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குரு யார் அப்படின்னா 11ஆம் வீட்டு அதிபதியே குரு தான், நண்பர்கள். ஸோ அவர் சத்ருஸ்தானத்தில் உச்சகதியில் இருக்கார் குரு இப்போ இந்த 48 நாட்கள். ஸோ அப்போ ரொம்ப நீங்கள் இவன் தான் என்னோட ரொம்ப திக் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறவனே உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய தொல்லையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கும்பராசி கும்ப லக்னக்காரங்க எல்லாருமே இந்த 48 நாட்கள் நம்ம மலைக்கு மாலை போட்டு விரதம் இருந்து போவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த 48 நாட்கள் கடுமையான விரதத்தை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டம். ஒரு கடுமையான விரதத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த 48 நாளை கடந்து நிம்மதியாக வர முடியும், எந்த பாதிப்பும் இல்லாமல். ஸோ அதனால் ரொம்ப உஷாராக இருங்க. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் போய் மூக்க நுழைக்காதீங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதுக்கு அடுத்தது யாருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களும் ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டம். காரணம் என்ன? அதாவது மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கார், உச்சகதியில் இருக்கார். நல்ல விஷயம் தானேங்க அப்படின்னு சொல்லலாம். குரு யாருன்னு பார்க்கணும். குரு உங்களுக்கு மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி அப்படின்ற முக்கியமான கிரகம் குரு. ஸோ அவர் 2ஆம் வீட்டில் உச்சமாகி எங்கே பார்க்குறாரு, அது ரொம்ப முக்கியம். அது பார்க்குற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானம், 8ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. ஸோ குரு பகவான் இருக்கிற வீட்டை விட தன்னுடைய பார்வை பலனுக்கு ரொம்ப பவர் அதிகம். ஸோ அதனால் இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை சாதாரண ஒரு கிரகம் பார்க்கறதுக்கும் ஒரு பாதகாதிபதி பார்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். குருவுக்கு பார்வை பலன் ரொம்ப அதிகம். குரு ஒரு வீட்டை பார்க்குறாருன்னா அந்த வீட்டோடைய விஷயங்களை வளர்த்து விடுவார் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப உஷாராக இருக்கும். ஏன்னா தேவையில்லாத ஒரு சின்ன பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக குரு பகவான் வளர்த்து விடுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. கடன் விஷயம், நோய் விஷயம், நோய்னா உடம்புலையும் ரொம்ப கவனமாக உஷாராக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்க விஷயம், ஏன்னா
இந்த அஷ்டமஸ்தானன்றது பெருசா ஏமாறுறது. யாரையாவது நம்பி நான் பிசினஸ் பண்றேன், அது பண்றேன், இத பண்றேன்னு சொல்லி யாராவது வருவாய்ங்க. அவங்கள நம்பி ஒரு பெரிய அமௌண்ட் குடுத்துட்டீங்கன்னா, அமௌண்ட் வாங்குனதுக்கு அப்புறமேட்டு அந்த ஆள் எந்த ஊரு, எந்த பக்கம் இருக்கான்னே தெரியாது. திடீர்னு எஸ்கேப் ஆயிடுவான். மறைவு ஸ்தானம். அது 8ஆம் வீடு. ஸோ அதனால ரொம்ப கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க. இன்றைய காலகட்டம் உலகம் எப்படியோ போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் பல பேர் வந்து பேசுறது, கன்சல்டேஷன்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமான அனுபவங்கள் பல பேருக்கு இருக்கு. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார். Facebookல வந்து ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டா பழக ஆரம்பிச்சு, அவர நம்பி பிசினஸ்க்கு ரூ. 10,00,000 குடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து எங்கிட்டு உலகம் போதுன்னே ஒண்ணும் புரியல. பக்கத்து வீட்டுக்காரனையே நம்ப முடியல. ஆனா, இப்போ சோசியல் மீடியால அறிமுகமானவங்கள நம்பி பெரிய அமௌண்ட் தொகைலாம் குடுத்து, இந்த லெவலுக்கெல்லாம் பல பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குறிப்பா இந்த 2 மாசத்துல இந்த மிதுன ராசி, மிதுன லக்னக்காரங்க ஏமாறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப உஷாரா இருங்க. சரியா? ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.